ஸோ நவ் லெட் அஸ் தி இம்பார்ட்டன்ட் ஃபோக் டான்ஸ் ஆஃப் வந்து என்னன்னா அசாம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் டான்ஸ் வந்து என்னன்னா பாகுரும்பா. இந்த ஃபோக் டான்ஸ் யார் அப்படின்னா போடோ கம்யூனிட்டி ஆஃப் அசாம் வந்து என்னன்னா செலிப்ரேட் பண்றாங்க. இந்த டான்ஸுக்கு இன்னொரு பேருமே சொல்றாங்க பட்டர்ஃபிளை. ஸோ இந்த இமேஜ் பார்த்தாவே தெரியும் பட்டர்ஃபிளை மாதிரி வந்து என்னன்னா அவங்க கையை வச்சிருக்காங்களே. ஸோ இட்ஸ் ஸோ த வந்து பர்சனிஃபை த மூமெண்ட் ஆஃப் பட்டர்ஃபிளை அண்ட் பேர்ட்ஸ். இது ரிலேட்டடா இருக்கிற டான்ஸ் தான் பகுரும்பா அப்படின்னு ஒரு ஃபோக் டான்ஸ். யாரு செலிப்ரேட் பண்றோம்னா போடோ கம்யூனிட்டி இன் ஸ்டேட் ஆஃப் வந்துன்னா அசாம். இட்ஸ் மோர் தென் எனஃப். இந்த அளவுக்கு நம்ம லேர்ன் பண்ணிட்டாவே எந்த கொஸ்டின்ஸ் ரிலேட்டடா கேட்டா எஸ்எஸ்ல வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் பவோனா. இது தேட்டர் ஃபார்ம் எங்க ப்ரிவலன் அப்படின்னு பார்த்தோன்னா அசாம்ல தான் இருக்கு. இதுல இந்த இமேஜ் பாருங்களேன். இவங்க பிளே பண்ணும்போது, அதாவது இவங்க பேசும்போது வந்துன்னா அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா அங்கியன் நாட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த என்டையர் ஸ்டேஜிங் தான் பேர் என்ன பவோனா அப்படின்னு சொல்றாங்க. இது யாரு கிரியேட் பண்ணானா சங்கரதேவா. இந்த சங்கரதேவா ஆல்சோ ஃபேமஸ் வந்துன்னா சத்ரியா டான்ஸ். ஸோ நம்ம என்ன பார்த்துருப்போம், கிளாசிக்கல் டான்ஸ்ல ஒன் ஆஃப் த டான்ஸ் வந்து சத்ரியா. அதை டெவலப் போய் வந்து சங்கரதேவா. ஸோ இவர் தான் வந்து இந்த பவோனா ஃபோக் டான்ஸ்க்குமே வந்துன்னா காரணமா இருக்கு. ரைட்டா, ஜஸ்ட் அடிஷனலா வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் போயிடலாம். ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்து பிகு டான்ஸ். ரொம்பவே வந்துன்னா அசாமோட இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் கல்ச்சரை காமிக்கிறதே வந்து என்னன்னா அந்த பிகு டான்ஸ் சொல்லுவாங்க. இதுல ரெண்டு டைப்பா வந்து என்ன பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்துன்னா ரங்காலி பிகு, அடுத்து வந்து பொகாங் பிகு. இந்த ரெண்டு டான்ஸுமே வந்து இண்டிஜினியஸ் ஃபோக் டான்ஸ் ஆஃப் என்ன ஸ்டேட் அசாம்ல வரும். இது எப்ப செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா பிகுவோட ஃபெஸ்டிவல் அப்ப வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அகைன் அண்ட் அகைன் வந்துன்னா கொஸ்டின்ஸ் எஸ்எஸ்ல இதுல இருந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா, ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்துன்னா ஜுமுர். இந்த ஜுமுர் வந்து ட்ரெடிஷனல் டான்ஸ் ஆஃப் டி ட்ரைபல் கம்யூனிட்டி ஆஃப் அசாம் அண்ட் வந்து சம் பார்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். ஸோ இதுல ஒரு பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜூமர்ல ஜூம் அப்படின்னு எடுத்துட்டேன். ஜூம் எங்க லேர்ன் பண்ணிருப்போம் அப்படின்னா ஜூம் கல்டிவேஷன்ஸ் அப்படின்னு நம்ம ஜியோகிராஃபில வந்து என்னன்னா ஷிஃப்டிங் கல்டிவேஷன் படிக்கும்போது லேர்ன் பண்ணிருப்போம். அப்ப இந்த ஜூம் கல்டிவேஷன்ஸ் அப்படின்னு வந்து ஒரு பேர் நார்த் ஈஸ்ட்ல இருந்தா வந்து சொல்லுவாங்க. அந்த கல்டிவேஷனுக்கான பேர் எங்க இருந்து வந்திருக்குன்னா இந்த ஃபோக் டான்ஸ்ல தான் வந்திருக்கு அப்படின்னு ஜஸ்ட் வந்து என்னன்னா அவேர்னஸ் நம்ம வச்சுக்கலாம். ரைட்டா, அடுத்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டான்ஸ், இந்த ஃபோக் டான்ஸ் ஜூமர் எங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஹார்வெஸ்ட் சீசனையும் ஃபெஸ்டிவலையும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. மெயின்லி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா கரம் பூஜா அண்ட் வந்து துஷு பூஜா. ஸோ இதுல இன்னொரு இதுனா காளி பூஜா அப்படின்னு வந்து ஒன்று படிப்போம். ஸோ காளி பூஜா ரிலேட்டட் டு வந்துன்னா வெஸ்ட் பெங்கால், நாட் பார்ட் ஆஃப் வந்துன்னா அசாம். இதை நீங்க நவத்துல வச்சுக்கணும். ரைட்டா, ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் மருனி ஃபோக் டான்ஸ். இமேஜ் வந்து நவத்துல வச்சுக்கோங்க. இப்போ இந்த மருனி எங்கெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்றாங்கன்னா சிக்கிம், டார்ஜிலிங் அண்ட் வந்து என்னன்னா அசாம். எப்ப அப்படின்னு பார்த்தோன்னா வெட்டிங் பீரியட்ல வந்து செலிப்ரேட் பண்றது. இது இனிஷியலா என்னன்னா நேபாளோட ஃபோக் டான்ஸ் ஆஃப் மகர் கம்யூனிட்டி வந்து செலிப்ரேட் பண்ணுது. பட் இந்த நேபாளிஸ் வந்து நிறைய பேர் இந்தியாவில வந்து என்னன்னா சிக்கிம், டார்ஜிலிங் அசாம்ல இருக்கனால அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வாலேடி வாலையா இங்க இருக்கிற பீப்புளுமே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அகைன் சில கம்யூனிட்டி லைக் வந்துன்னா குராங், கிராட் அண்ட் ஹாஸ் கம்யூனிட்டியுமே வந்து இந்த டான்ஸ் ரிலேட்டடா வந்து அசோசியேட் வருவாங்க. எந்த ஃபெஸ்டிவல்ல இந்த மருனி வந்து என்னன்னா ஃபோக் டான்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ தாஷின் அண்ட் வந்து திகார் ஃபெஸ்டிவல். இது ரெண்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அசாம் ஓரியன்டான ஃபெஸ்டிவல் ரிலேட்டட் டு வந்து என்னன்னா மருனியோட வந்து ஃபோக் டான்ஸ். அதுவும் பார்ட் ஆஃப் என்னன்னா அசாம் கீழே வரும். ரைட்டா, ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் அசாமோட ஃபோக் டான்ஸ் வந்து போர்ட்டல் டான்ஸ். இதை செலிப்ரேட்டட் பை யார் அப்படின்னு பார்த்தோன்னா பர்பட்டா ட்ரைப்ஸ். இந்த பர்பட்டா ட்ரைப்ஸ் இந்த போர்ட்டல் டான்ஸ் ஆடும் போது வந்து அதுல ஒரு ஃபாஸ்டா வந்து ஒரு பீட் இருக்கும். அந்த பீட்டுக்கு பேர் வந்து லியானோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த இமேஜ் வந்து என்னன்னா நாவத்துல ஏன்னா அகைன் அண்ட் அகைன் இமேஜ் சொல்றேன் அப்படின்னா இந்த டான்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா எக்கச்சக்க இருக்கு. ஒவ்வொரு டான்ஸ் நம்ம பார்க்கும்போது ஜஸ்ட் பேர் பார்த்தோம்னா மறந்துடும். பட் அந்த இமேஜ் வச்சு ஓ இந்த ஸ்டேட்டு கூட தான் வருது அப்படின்னு வந்து கனெக்ட் பண்ணி 2-3 வாட்டி வந்து ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மறக்காது. எக்ஸாம்ஸ்லயும் நிறையவே வந்துன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா, அட் என் நம்மளுக்கு வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணும். அவ்வளவுதான் நம்மளோட வந்து ரூல். ரைட், அடுத்த டான்ஸ் வந்து போயிடலாம். ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்துன்னா தியோதானி டான்ஸ். இந்த டான்ஸ் யாரை ஹானர் பண்றதுக்காக ஆடுவானா டு ஹானர் வந்துன்னா மனசா ஸ்னேக் கார்டர்ஸ் வந்து ஹானர் பண்றதுக்காக ஆடுவாங்க. இந்த தியோதானி டான்ஸை வந்து ஷமன் ஃபோக் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சமன் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, இட்ஸ் ரிலிஜியஸ் பிராக்டிஸ். நம்ம ஊர்லாம் வந்து என்னன்னா சாமி ஆடும்போது அவங்க ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து என்னன்னா நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் மாதிரி இருக்காது. அவங்க ஒரு கான்சியஸ்னஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அவங்க ஒரு ஸ்பிரிட்டட் வேர்ல்டு கூட வந்து ஒரு இன்டராக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்கனால அதுக்கு பேர் தான் வந்துன்னா சமன் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ ரிலிஜியஸ் பிராக்டிஸ். இதுக்கு ரிலேட்டடா இருக்கிற ஒரு தியோதானி டான்ஸ் வந்துன்னா இன் ஸ்டேட் ஆஃப் வந்துன்னா அசாம்ல இருக்கு அப்படின்னு வந்து ஜஸ்ட் வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுங்க. ரைட்டா, ஸோ ரொம்ப ஃபேமஸான டான்ஸ். அகைன் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் அலி அலி வந்து லிகாங் அப்படின்னு ஒரு டான்ஸ் இருக்கும். இந்த டான்ஸை வந்து செலிப்ரேட் பண்றது மிஷினிங் வந்து ட்ரைப் ஆஃப் அசாம். இது பர்டிகுலர் ஆர் அசோசியேட் வித் வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த டைம்ல ஒரு ஆர்டர் டான்ஸ் தான் வந்து அலி அலி லிகாங் ரிலேட்டட் டு என்ன ஸ்டேட் அப்படின்னா அசாம்.